அய்யனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்திகா அம்மா மிரட்டினதுனால கார்த்திகா வேற வழியே இல்லாம நம்ம பிடிச்ச வாழ்க்கையும் வாழ முடியாம இவங்க இஷ்டப்படியே இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு இந்த உசிரை வச்சுக்கிட்டு எதுக்கு இருக்கணும்? பாவம் சேரன் மாமா எனக்காண்டி கோயில காத்து காத்து இருந்து இந்நேரம் வீட்டுக்கு ரொம்ப வருத்தத்தோட போயிருப்பாரு. இனிமேல் இந்த உசிரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பார்த்தா கார்த்திகா எந்திரிச்சு ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திடுறாங்க. கார்த்திகாவோடைய அம்மாவும் கார்த்திகாவுடைய பாட்டியும் வெளியே உட்காந்துருக்காங்க. அப்பதான் கார்த்திகா பாட்டி சொல்றாங்க, கஸ்தூரி அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு போய் செத்த பாரு. அவ ரூமுக்குள்ள போய் கதவை வேற சாத்திக்கிட்டா, ரொம்ப நேரம் ஆச்சு, எதுவும் அப்பா எதுவும் பண்ணிட போறா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பாட்டி சொன்னதும், அத்தை அவ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா, அவ என்னைய வேணா சாகடிப்பாளை தவிர அவளா எதுவும் பண்ணிக்கிற மாட்டா, அவளை எப்படியோ தடுத்தாச்சு, போய் அந்த பிச்சைக்கார பயல போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாளே, எப்படிப்பட்ட வாழ்க்கைய நானும் அவரும் தேர்ந்தெடுத்து இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி அம்பிட்டு அறுபாடுபட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா இவ வந்துட்டு அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்றா, அவளா எதுவும் பண்ணிக்கிற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தா கஸ்தூரிக்கு மனசு கேட்கல. சரின்னு போய் கதவை தட்டலான்னு போய் கதவை தட்டுறாங்க. ஏ கார்த்திகா கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. கதவு திறக்கவே இல்லை, தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏ கதவை தரடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தட்டிக்கிட்டே இருக்கவும் கதவை திறக்காம இருக்கவும், ஏ கஸ்தூரி போய் ஜன்னல் வழியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா பாட்டி சொன்னதும் இங்க கஸ்தூரி வேகமா ஓடியாந்து பார்த்தா ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அதுல பார்த்தா கார்த்திகா தூக்குல தொங்கின மணி நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன இம்புட்டு பெரிய காரியம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல பார்த்தா கார்த்திகா அம்மா சத்தம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஆட்கள்லாம் ஓடியாந்து கதவை உடைச்சு பார்த்து கார்த்திகாவையும் பார்த்தா காப்பாத்திடுறாங்க. பார்த்தா பேச்சு மூச்சே இல்லாம கார்த்திகா இருக்கவும், ஐயோ பேச்சு மூச்சு இல்லாம இருக்காளே, அவங்க அப்பா வேற வெளியே போயிருக்காளே, ஏண்டி இப்படிப்பட்ட காரியம் பண்ணி தொலைஞ்சு, உனக்கு கிறுக்காடி பிடிச்சு போயிருக்கு, போய் அந்த கேவலங்கட்ட பயில போய் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்னு சொன்னதுக்காண்டி இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா புலம்பிக்கிட்டு இருக்கையில கார்த்திகா பாட்டி, கஸ்தூரி என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா பாட்டி கார்த்திகா அம்மா எல்லாரும் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. கார்த்திகாவையும் பார்த்தா இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. இங்க நிலாவுக்கு மனசே கேட்கல, நம்ப வச்சு கழுத்தறுத்த மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாளே, இவளெல்லாம் இனிமேல் நம்பவே கூடாது, இவ பேச்சை கேட்டுதானு மனக்கோலத்துல இப்படி சேரனை கூட்டிட்டு போய் தலை குனிஞ்சு வீட்டுக்கு இப்படி வந்து உட்கார்ந்துருக்காரு, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா விறுவிறுன்னு எந்திரிச்சு கார்த்திகா வீட்டுக்கு போறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு. கார்த்திகா வீடு பார்த்து திறந்த மணி கடத்துக்கு இருக்கு. எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்கவும், அதுவாமா கஸ்தூரி மக தூக்க மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல சொல்லணும். நிலா இதை கேட்டதும் பார்த்தா அதிர்ச்சி ஆயிராங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஆமாமா ஏதோ பிரச்சனை போல அந்த பிள்ளை தூக்க மாட்டிக்கிருச்சு, அக்கம் பக்கத்துல இருந்து வந்தவங்கலாம் கதவை உடைச்சு அந்த பிள்ளையை காப்பாத்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, பேச்சு மூச்சே இல்லாம இருக்கு அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல சொல்லவும், நிலா இதை கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சியாகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சோழன் கிட்ட கூப்பிட்டு சொல்லவும் சோழனுக்கு அதிர்ச்சி ஆகுது. இங்க சேரன் இதை கேட்டது என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா கண்கலங்கி அழுகவே ஆரம்பிச்சிடறாரு. தேவையாப்பா நிலா, அதெல்லாம் தேவையா, நீ அந்த பிள்ளைகிட்ட பேசி அந்த பிள்ளை வரேன்னு சொல்லி அவங்க வீட்டுல தடுத்திருப்பாங்கப்பா, அந்த பிள்ளைங்க கிளம்பி வந்து பார்த்துருக்கோம், அவங்க அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் மனசு கேட்காம தான் அந்த பிள்ளை இப்படி பண்ணிருச்சு, ஏன்பா நிலா இந்த மாதிரி முடிவெல்லாம் வேணாம்ப்பா, இனிமேல் இப்படியெல்லாம் யோசிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லல, தப்பு தானா என் மேலதான் தப்பு, நான் தான் அப்படி பண்ணிட்டேன், உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லல. அப்பதான் சேரன் பார்த்தா அதெல்லாம் கார்த்திகாக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கின மணிக்கே சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா பல்லவன், அண்ணி அவங்கள வேணா நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல பார்ப்போமா அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட கேட்கவும், அப்பதான் சேரன் சொல்றாரு, இல்ல பல்லவா இனிமேலு என்னையை கேட்காம யாரும் கார்த்திகா கிட்ட பேசவும் கூடாது, கார்த்திகா வீட்டுக்கு யாரும் நீங்க போகவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, என்னாலதான் இப்ப இவங்க தூக்க மாட்டு போயிட்டாங்க, என்னாலதானே இப்படி சேரன் அண்ணாவும் மனசு கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சிருக்கலாமோ, கார்த்திகாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க.